வணக்கம். நான் உங்கள் கணேஷ் கண்ணன் தங்கராஜ். தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மெத்தடில் வாக்காளர் சீர்திருத்தம் அப்படின்ற நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வாக்காளர் சீர்திருத்தம் அப்படின்றது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு வித குழப்படிகள் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அவர்கள் தரக்கூடிய பிஎல்ஓ மூலியமாக தரக்கூடிய ஃபார்ம் அப்படின்றதை தயவு செய்து கொஞ்சம் படித்து பார்த்து அதை பூர்த்தி செய்யுங்க. அதே போல் கடந்த 2002-4 ஆண்டுகளில் வாக்கு செலுத்திய விவரங்களையும் கேட்குறதுனால கண்டிப்பான முறையில் பல்வேறு வித குழப்பங்களும் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனித்து அதற்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். இந்த தேர்தல் சீர்திருத்தம் அப்படின்றது நியாயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நியாயமான ஒரு விஷயந்தான். ஸோ தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய விஷயம் நியாயமானது தான். பட் இது நியாயமாக நடக்குதா அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா கடந்த பீகார் எலெக்ஷனில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டதா அப்படின்றது நமக்கு தெரிய வரணும். ஸோ கண்டிப்பான முறையில் நீதிமன்றங்கள் இதையும் கவனிக்கணும். ஏன்னா இப்போ கொடுத்துருக்க ஃபார்மில் பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு உரிமையை கொடுக்குறாங்க. இப்போ நடந்து முடிந்த பீகார் எலெக்ஷனில் வாக்கு சதவீதங்கள்லேயும் பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்குது. இதுபோக கடந்த ஒரு அறிக்கையில் பார்த்திங்கன்னா பிரேசில் நடிகைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட வாக்குகளை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கு. பல்வேறு நபர்களுடைய வீட்டு எண்கள் 0, தந்தை பெயர், தகப்பன் பெயர், மனைவி பெயர், கணவன் பெயர் அப்படின்ற இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் எந்த விதத்திலும் யாரையும் குறிக்காமல் இருக்கக்கூடியதும் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய சீர்திருத்தம் அப்படின்றது வரவேற்கக்கூடியது. ஆனால் கால அவகாசம் அப்படின்றது மிக 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 குறைவானது. இத்தனை ஆண்டுகள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. கடந்த 2021 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வேலையை செய்திருந்தால் இன்னும் சிறப்பான ஒரு சூழலாக இருந்திருக்கும். மேலும் மனுவில் வழங்கப்பட்டிருக்க மனுவிலும் பல்வேறு விதமான குழப்பங்களும் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறக்குள்ளேயே அந்த இடங்கள் கொடுத்துருக்க கால அளவுகள்ன்ற பார்த்திங்கன்னா அவர்கள் நம்மளே அதை பூர்த்தி செய்ய முடியாத அளவில் அந்த ஒரு சின்ன காலம்ஸ் கொடுத்துருக்க காலம்ஸ் அந்த பேர் எழுதக்கூடியதும் சரி, முகவரி எழுதக்கூடியதும் சரி, ரொம்ப இவ்வளோ தூரத்துக்கு ஏன் அப்படி அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பேப்பரை மிச்சப்படுத்துகிறோமா அல்லது வாக்காளரை தவறாக பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் செஞ்சுருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக நல்லா படித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட சேவை மையங்களில் போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த படிவங்களை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ மதுரை சார்ந்தவர்கள் சன் ஜெராக்ஸ் அப்படின்ற இடத்துல இது கொடுத்துட்ருக்காங்க. தபால் தந்தி நகரில் இருக்குது. ஸோ அந்த இடங்களில் சென்று நீங்கள் அந்த வாக்காளர் சீர்திருத்த அடையாளம் அப்படின்றதை திருத்தம் பண்ணிக்கலாம். ஸோ கவனமாக கவனித்து பாருங்கள். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மேலும் பின்பக்கம் திருப்பி அதில் இருக்கக்கூடிய வரைமுறைகளையும் படித்து பாருங்கள். ஸோ நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.